ஹாய் மக்களே, வெல்கம் டு செந்தமிழ் சீமான். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரே நேரத்தில் ஒரே நாளில் அதிசயம் ஒரு சம்பவம் அங்கே நடக்க போகுது. சிங்கம் சிங்கிளாகவே தேர்தலில் களம் இறங்க போகுது. அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரப்போகிற எம்பி தேர்தலுக்கு தமிழக அரசியல் கட்சிகள் இன்னும் தயாராகாமல் இருக்கிற நிலைமையில கூட சீமான் மட்டும் முதல் நபராக பட்டையை கிளப்பிட்டுருக்காரு. கடந்த 2019 வருஷம் தேர்தலில் 8% வாக்குகளை பெற வேண்டும். அந்த மாதிரி 8% வாக்கு பெற்று தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறணும் அப்படின்றதான் நாம் தமிழர் கட்சியோட எண்ணமாக இருந்துச்சு. ஆனால் அப்போது 4% மட்டும்தான் வாக்குகளை பெற முடிஞ்சது நாம் தமிழர் கட்சியால். அதுக்கப்புறம் சட்டசபை தேர்தலில் மையத்தோடு சேர்ந்து நாம் தமிழர் கட்சி போட்டியிட போதா பேச்சுகள் கிளம்பிச்சு. அப்படி 2 பேரும் கூட்டணி வச்சுருந்தா அதிமுக திமுகவோட அதிருப்தி ஓட்டுகளோட இவங்க 2 பேரோட வாக்குகளும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஓட்டு சதவீதத்தை அதிகரிக்கும் அப்படின்னு நம்பப்பட்ட நிலமையில அப்படி எதுவுமே நடக்கலை. அப்போது சிங்கம் தனியாக தான் வேட்டையாடும், ஆனால் நாய் ஓநாய் பன்றிகள் தான் கூட்டமாக வேட்டையாடும் அப்படின்னு ஒவ்வொரு தேர்தலில் போகவும் சொல்லிகிட்டே இருக்கார் சீமான். அதே மாதிரி தனித்து தான் எம்பி தேர்தலில் களமிறங்கினார். உள்ளாட்சி மற்றும் ஈரோடு இடைத்தேர்தல் உட்பட எல்லாத்துலேயுமே தனித்து தான் களமிறங்கியிருக்காரு சீமான். அதே மாதிரி இப்போவும் தனித்து தான் களமிறங்க போகிறாரு. எப்போதுமே பெண் வேட்பாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது நாம் தமிழர் கட்சியோட சிறந்த கொள்கையாக இருந்தாலும் இதை கமலும் செஞ்சிட்ருக்காரு. இருந்தாலும் கூட சீமான் தான் இதுக்கெல்லாம் முன்னோடியாகவே இருக்கார். கடந்த எம்பி தேர்தலப்போ 40 தொகுதிகளையும் இதே மாதிரியே தனித்து போட்டிட்டு 20 தொகுதிகளில் பெண் வேட்பாளர்களையும் 20 தொகுதிகளில் ஆண் வேட்பாளர்களையும் நிறுத்தினார். திமுக அதிமுக அப்படின்னு பாரம்பரியமிக்க கட்சிகள் கூட இப்படி ஒரு சாதனையை செய்யாதப்போ ஆண் பெண் வேட்பாளர்களுக்கு சரிசமமாக வாய்ப்பு தராரு சீமான் அப்படின்னு இளைஞர்களோட பார்வை சீமான் மேலே திரும்பிச்சு. ஒவ்வொரு தடவையும் தனித்து போட்டியிடுவதும் மழை போன்ற கட்சிகளோட மோதுறதும் ஆண் வேட்பாளர்களுக்கு நிகராக பெண் வேட்பாளர்களையும் நிறுத்தி வர்றதும் சீமானுக்கான வாக்கு வங்கியை தமிழகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்திகிட்டே இருந்திருக்கு. கடந்த முறையும் ஆண் வேட்பாளர்களை விடவும் பெண் வேட்பாளர்கள் தான் நாம் தமிழர் கட்சியில் பெரிதும் பேசப்பட்டாங்க, மக்களாலேயும் கவரப்பட்டிருந்தாங்க. அந்த வகையில் இந்த முறையும் பெண் வேட்பாளர்கள் களமிறக்க முடிவு செஞ்சுருக்காரு சீமான். 20 தொகுதிகளை பெண்களுக்கு ஒதுக்கிறதுக்கு முடிவு செஞ்சுட்டாரு. வேட்பாளர் தேர்வு இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்க நிலைமையில் தமிழகம் முழுவதும் தீவிர பிரச்சாரத்துக்கும் அந்த கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திட்டமிட்டிருக்காரு. இது தொடர்பாக தேர்தல் பணிகள் குறித்து சென்னையில் கட்சியில் கலந்தாய்வு கூட்டமும் நடந்துச்சு. அப்போது நாம் தமிழர் கட்சி சார்பில் களமிறங்குற 40 வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் அறிமுகம் செய்ய அந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கு. சீமான் தலைமையில் இந்த மாத இறுதியில் பிரம்மாண்டமான முறையில் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடைபெற போகுது. அந்த மேடையிலேயே சீமான் தன்னோட தேர்தல் பிரச்சாரத்தையும் தொடங்க போகிறாரு. இதுவரைக்கும் தனித்து தேர்தல்களை சந்தித்து வந்தாலும் இதுவரை நாம் தமிழர் கட்சி ஒரு முறை கூட வெற்றி பெற்றதே கிடையாது. ஆனால் அதே சமயம் தமிழகத்தில் பல்வேறு தொகுதிகளில் காங்கிரஸோட தோல்விக்கு இந்த கட்சி தான் காரணமாக இருந்திருக்குது அப்படின்றதையும் மறுக்க முடியாது. அதே மாதிரி திமுக அதிமுகவுக்கு அடுத்தபடியாக 3வது இடத்தை பிடிச்சிருக்குது அப்படின்றதையும் மறுக்க முடியாது. அந்த வகையில் வரப்போகிற தேர்தலாவது வாக்கு சதவீதத்தை வழக்கம் போல் அதிகரிக்கிறதோட மட்டும் இல்லாமல் வெற்றிக்கனியையும் எப்படியாவது பறிக்கணும் அப்படின்ற ஒரு தீவிரத்தில் இறங்கிட்டாங்க சீமானோட தம்பிகள். அடுத்து என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே மக்களே, இன்றைக்கி வீடியோ இதோட முடிஞ்சது. இதே மாதிரி சீமானை பற்றின அப்டேட்ஸ் நிறையா தெரிஞ்சுக்கணும்னு அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.